ஏன்னா இப்போ நான் வந்து விஜய் ரசிகர், ஆனால் நான் வந்து அவர் தனியாக நின்றாருன்னா அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். புதுசாக வரவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு சான்ஸ் கொடுப்போமே, கொடுத்து தான் பார்ப்போம் இவர் என்ன தான் பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து விவசாயம், நான்லாம் வந்து தஞ்சாவூர், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளே கிடையாது. இல்லை சீமானே விஜய் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஃபேர் கிடையாது. சீமானுக்கும் ஃபேர் கிடையாது, விஜய்க்கும் ஃபேர் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி வந்து என்டிகே வந்து 8.6% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சின்னம் மாற்றி கொடுத்து இவ்வளோ ஒரு சதவீதத்தில் ஓட்டு வாங்கினது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி 9 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல லீடிங்கில் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த சிஎம் எலெக்ஷன்லேயே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுமாரி 3rd place வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நல்லா பண்ணிருக்காங்க. அதை ஒரு தனிப்பட்ட தொகுதியில் கூட அதிகமாக வாக்கு வாங்கியிருந்ததா கேள்விப்பட்டேன். 3rd place வந்திருக்காங்க. 8% சம்திங் ஏதோ 8.6% வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 2026 சிஎம் எலெக்ஷனில் வந்து குறிப்பிட்ட தொகுதியை வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. மேபி எதிர்கட்சி ஆகிறதுக்கு கூட அடுத்தடுத்த எலெக்ஷனில் பாசிபிள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தான் இது. நானும் எதிர்பார்க்குறோம். மோஸ்ட்லி யங்ஸ்டர் ஃபுல்லாகவே வந்து என்டிகே சப்போர்ட் பண்ணுறாங்க. எதனால் யங்ஸ்டர் ஃபுல்லாருமே வந்து என்டிகே சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க? அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் எதுக்காக அட்ராக்ட் ஆகுறாங்க? அவர் பேச்சுனாலையா இல்லை அவரோட கொள்கைனாலையா? இந்த மாதிரி சில நல்லா பேசுகிறாருன்றதோட எல்லாத்துக்குமே ஒரு 50 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நூற்றாண்டு வந்து திராவிட கட்சிகளே வந்து ஆண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ எந்த புதுவித மாற்றங்களும் இல்லை. வந்தால் திமுக வராங்க, அதிமுக இப்படியே போயிட்டு இருக்கிறதால எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதேமாதிரி இவங்களோட கொள்கை நல்லா இருக்குது. கொஞ்சம் விவசாயத்தை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிற மாதிரி எப்படி இருந்தாலும் எங்கே வேலைக்கு போனால் கடைசியில் சாப்பிட்றதுக்கு தான் நான் வந்து ஆகணும். ஸோ அதுவும் நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாற்று அரசியல் கண்டிப்பாக தேவைப்படுது. நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா 8.6% ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரித்த கட்சியாக மாறி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னமும் வந்து இந்த வாட்டி மாற்றி கொடுத்தாங்க. விவசாய சின்னத்துலேருந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சின்னம் கொடுத்து இந்த வாட்டி நிற்க வச்சுருக்காங்க அவர். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக் சின்னத்தில் அவர் இவ்வளோ ஓட்டு வாங்கினது நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நல்ல வளர்ச்சி தான் இருக்குது முன்ன விட கம்பேர் பண்ண. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் அவரோட பேங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுமாதிரி அவர் பட்ட விமர்சனங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ வலைதளங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஸோ என்னை கேட்டால் மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா இருக்கிற பழைய முகத்தை விட புது முகத்தை பார்க்குற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கூட சீக்கிரத்தில் ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோட வாய்ப்பு நம்ம கொடுப்போம். இது இவ்வளோ பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க, இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்தா பார்ப்போமே, அப்படி தான் பார்க்குறது என்னோட. மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட செயல்கள் சரி, அவர் பேச்சுகளும் சரி, அவரோட பிளான்ஸ், அதாவது எப்படி சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி, எல்லாமே வந்து ஒரு இளைஞரை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ எல்லார்கிட்டையும் நம்மக்கிட்ட எல்லா வளங்களுமே இருக்குது. இருந்தாலும் வந்து அதை வந்து சரியான இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பிளான் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்புறம் சொல்லப்போனால் பழைய விஷயத்த நம்ம இன்னி வரைக்கும் தேய்ச்சிட்டு தான் இருக்கும். பட் புதுசுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். புதுசு இன்றைக்கி வந்து இப்போ ஃபோனில் பார்த்தோன்னா நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவர் சொல்கிற மாதிரியே இந்த 9G 10G 5G எத்தனை ஜி வேணால் இருக்கலாம். பட் இத்தனை பழைய ஜிகள் இருந்தும் ஸோ புது ஜிக்கும் வாய்ப்பு கொடுப்போமே. ஃபோன் புதுசாக வாங்குற நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். நம்ம அதுமாரி புதுசாக வரவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு சான்ஸ் கொடுப்போமே, கொடுத்து தான் பார்ப்போம் இவர் என்ன தான் பண்ணுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது நம்ம கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாருமே வராங்க போகிறாங்க, இவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த வாட்டி என்டிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 8.6% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்று முக்கியமாக வந்து அவங்களோட சின்னமான விவசாய சின்னத்தை வந்து இந்த வாட்டி எடுத்துகிட்டு மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. அப்பயுமே 8.6% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிக்காங்க போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய பாராட்டுக்குரிய விஷயங்க. தனிப்பட்ட முறையில் ஒரே ஆள் ரொம்ப சப்போர்ட்டு இல்லாமல் பண்ண வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்கிட்ட ஒரு உண்மையை தெரியறது. இதே ரிஃப்ளெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன்லேயும் வருவோன்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே இப்போ சொல்கிறது ரொம்ப டூ ஏர்லி. மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட ஏஜ் வந்து இப்போ எப்படி ஒரு 50க்கு மேலே இருக்குங்கும் போது, 69 அப்படி இருக்கும்பொழுது யங்ஸ்டர்ஸ் வந்து எதனால் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் சொன்ன மாதிரி அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் அவர்கிட்ட நிறைய உண்மை இருக்குங்க. அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா உண்மையான மனிதர்கள் அவருக்கு பின்னாடி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அந்த உண்மையை பார்த்து தான் சில யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் மேலும் வந்தால் நல்லாயிருக்கும். அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ இதே வந்து அந்த அசெம்பிளி எலெக்ஷனில் விஜய்ன்ற ஒரு கட்சி வந்து புதுசாக வரப்போகுது, தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்து கொண்டு வராங்க. மேக்ஸிமம் ஓகேவா, அப்படி ஒரு கட்சி இருக்குது, தமிழக வெற்றி கழகமா அந்த கட்சி பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கூப்பிட்டு வர போகிறாங்க இந்த 2026. அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு தான் வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற அளவுக்கு நிலைமையில இருக்காங்க. இப்போ சீமானுக்குமே அதே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க போது சீமானுக்கு இது டிஸ்பெனிஃபிட்டாக இருக்குமா பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சீமானே விஜய் நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து ஃபேர் கிடையாது. சீமானுக்கும் ஃபேர் கிடையாது, விஜய்க்கும் ஃபேர் கிடையாது. ஏன்னா விஜயோட வந்து ஆக்டர் ஸ்டேட்டஸ் வந்து எங்கேயோ இருக்குது. அவரே சொல்லியிருக்கார் 2 கோடி மெம்பர்ஷிப் அவருக்கு வரணும்னு இருக்காரு. ஸோ அவரோட லெவலோட நம்ம சீமானை கம்பேர் பண்ணுறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபேர் ஃபார் போத் த பார்ட்டிஸ். ஆனால் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் நடந்து முடிந்த எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8.6% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட இந்த ஒரு சின்ன விவசாய சின்னம், அது இல்லாமல் இப்போ ஒரு மைக் சின்னத்தில் நின்று அதில் இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து முதல்ல வந்து இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வந்தது வந்து மிகப்பெரிய இதுதான். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எதனாலனா சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் சின்னத்துக்காக விழுகிற ஓட்டு கிடையாது, இது வந்து அவருக்காக விழுகிற ஓட்டு தான். ஏன்னா அவரோட அரசியல் நிலைப்பாடு எதாக இருந்தாலுமே இன்றைக்கி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே ஸ்ட்ரீட்டில் வந்து இறங்கி போராடுற முதல் ஆள் யாருன்னா அண்ணன் சீமான் தான். எனக்கும் அவருக்கு வந்து பர்சனலாக நிறையா எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவருக்கு எனக்கு கனெக்ட்லாம் நிறையா இருக்குது. எனக்கும் இந்த தமிழ் தேசியம் அதெல்லாம் பிடிக்கும். அதனால் வந்து இவ்வளோ தூரம் அவங்க வந்து போராடி வாய்ப்பு வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய இதுதான், பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே, நீங்கள் அவரை பர்சனலாக பிடிக்கும்னு சொன்னீங்களா, அவரோட கொள்கைகள் எந்த 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 கொள்கைகளால் நீங்கள் அவர்கிட்ட ஈர்ந்து இருக்கீங்க? அவர் கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையும் வளம் சார்ந்த இதில் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுறாரு. அதாவது என்னென்னா நம்ம வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறத விட நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றி தற்சார்பு பொருளாதாரம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் வந்து விவசாயம், நான்லாம் வந்து தஞ்சாவூர், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகளே கிடையாது. இப்போ நாங்களாம் எதுக்கு நகரத்தை நோக்கி இங்கே வரணும்னா வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் ஆடு மாடு வளர்த்தல், இயற்கை விவசாயம், இதன் மூலயமா கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தரங்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல ஸ்கீமு. ஆனால் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன மறுபடியும் நீ வந்து ஆடு மேய்க்க போக சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் இங்கிலாண்டுலேயோ இல்லை அமெரிக்கன் கண்ட்ரிலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம விவசாயம் பண்ணுறது வந்து பெருமையாக என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் நாடு முன்னேறும். அதை தான் அவர் சொல்கிறாரு. கடைசியாக கேட்கணும்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து 2026 தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே வராரு. அவர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் ரசிகர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அந்த ரசிகர்கள் வந்து சீமானனாக இப்போ ஓட்டு போட்டுட்ருக்காங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க பிரிஞ்சு விஜய்க்கு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய சக்தி யாருன்னா விஜய். எதனாலனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. இளைஞர் பட்டாளத்தோட ஃபேமிலி ஆடியன்ஸும் அவருக்கு நிறையா இருக்காங்க. கண்டிப்பாக 2 கைகள் சேர்ந்தால் ஓசை வந்து அதிபயங்கரமாக இருக்கும். 2 கைகள் சேர்ந்தால் தான் ஓசையே. அது 2 சேரும்போது அதிபயங்கரமான ஒரு இது இருக்கும். ஆனால் நடந்து முடிஞ்ச ஒரு எலெக்ஷனில் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா 8.6% ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிருக்காங்க. அதுவும் எப்படின்னா நார்மலாக இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த சின்னம் வந்து விவசாயம் சின்னம், அப்படி அதை இல்லாமல் ஒரு மைக் சின்னத்தில் நின்று இதை வாங்கியிருக்காங்க. இதை முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து சின்னம் வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை. அண்ணனுடைய எண்ணங்கள், அண்ணனுடைய கொள்கைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணனை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட வந்து 13 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நான் வந்து கட்சியில் சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மேடையில் வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு குறிப்பிட்டு வந்து என் கூட இருக்கிறவங்க வந்து யாரும் வந்து குடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அன்னையிலேருந்து விட்டவன் தான். இன்றைக்கி வரைக்கும் வந்து அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணவும் இல்லை. 8.19% ஓட்டு வந்திருக்கு. அதுவே ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து சாதி வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க, மத வாரியாக பிரித்து வச்சுருக்க இன்னொரு தனியாக ஒரு குரூப் இருக்காங்க. இதில் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர ஒரே ஒரு கட்சி இது மட்டும்தான். அதுவும் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப லேட்டாக பெற்றிருக்கு. வந்த ஒரு எலெக்ஷன்லேயே வந்து பெற்றிருக்கணும். ஆனால் இப்போ ரொம்ப வந்து லேட்டாக வந்து பெற்றதுனால எங்களுக்கு இதுவே ஒரு வெற்றி தான். ஆனால் வந்து உண்மையான நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து இது வந்து ஒரு தோல்வியாக தான் எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15% ஓட்டு வந்திருக்கணும், வந்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அடுத்த கட்ட நகர்வு இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் மக்கள் எங்களை இன்னும் கைவிடலை. 5 லட்சம் பேர் கூடுதலாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள்கிட்ட வந்து இன்னும் அதிகமாக வந்து நாங்கள் கொண்டு போய் சேருவோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் இன்னும் உழைக்கணும், மக்கள்கிட்ட இன்னும் போய் சேர்க்கணும். ஏன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அங்கே படுதோல்வி அடைஞ்சிது, அவர் ஜெயிச்சார். ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிறையா செஞ்சுருக்காங்க, ஆனால் மக்கள் வந்து ஏற்றுக்கல. அதே மாதிரி
திமுகவையும் இங்கே இந்த இடத்த விட்டு வெளியே தள்ளுவாங்க. அது வந்து உறுதியாக நடக்கும். எத்தனையோ பேர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து டிஎம்கே இது போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து தூக்கி எறியறதுக்கு கரெக்டாக வந்து 1 வருஷம் 3 மாதம் இருக்குது. அப்போ தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தான் போய் இதில் உட்காரப்போகுது. அப்போ தான் வந்து தமிழ் மக்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து சீமான் அண்ணாக்கு ஓட்டு போடுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க போது அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சியில் இத்தனை நாள் இருக்கேங்கிறீங்க, அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா கொண்ட கொள்கைகள். ஏன்னா தமிழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த இடத்துல ஏமாற்றப்படுறாங்க, எந்தெந்த விஷயத்துக்காக ஏமாற்றப்படுறாங்க. இப்போ ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சோம், லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி பாஸ் பண்ணணும். ஆனால் இவங்க வந்து என்ன முன்னாடி இருந்த பிஜேபி அரசு வந்து அதிகப்படியான மெஜாரிட்டி இருந்தனால இவங்களே ஒன்று பண்ணிப்பாங்க, இவங்களே ஒன்று இது பண்ணிப்பாங்க. அதே இதில் வந்து நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு தேவை இதுதான் வந்து மக்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்றத வந்து அவங்க தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தான் மக்களுக்கு தெரியுது இந்த 13 வருஷமாக 60 வருஷமாக வந்து இந்த திராவிட கட்சிகள் மக்களை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கு, இப்போ ஏன் வந்து நாம் தமிழர் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றது வந்து மக்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்தில் வந்து புரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் வந்து சரி இவர் சொல்கிறத கருத்து கரெக்டு தான், இது விஷயம் கரெக்டு தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் மக்கள் வந்து வாக்கு செலுத்துகிறாங்க. இப்போ இதுக்கப்புறமா வந்து இந்த தமிழ்நாட்டில் விஜய்க்கு வந்து அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அண்ணாவுக்கும் சீமானுக்கும் அண்ணாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க 2 பேர் கூட்டணி வச்சா நல்லா இருக்குங்கிறீங்களா, இல்லை தனித்தனியாக போட்டிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து முகத்துக்காக ஓட்டு போடுவாங்களா இல்லை வந்து பணத்துக்காக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து இப்போ வந்து அதிகப்படியான மக்கள் வந்து படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. இதையும் தனித்தனியாக எப்படி பிரித்து பார்க்கணும்னு நல்லா தெரியுது. இந்த குறிப்பிட்ட எலெக்ஷனில் வந்து ஏன் 35 லட்சம் சதவீத ஓட்டு வந்திருக்கு, 35 லட்சம் ஓட்டு ஏன் வந்திருக்குன்னா, இங்கே தேவை வந்து மோடியா காங்கிரஸா அப்படின்ற ஒரு இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து அதுலேயும் மீறி வந்து இது வந்திருக்கு. இப்போது விஜய் வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஃபேன் பேஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 75 லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, அந்த 75 லட்சம் பேரும் வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்களா? ஃபஸ்ட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. அதே இதில் வந்து இப்போ 35 லட்சம் பேர் இருக்கிற வாக்கு அடுத்த தடவை விஜய் இருக்கும்போது ஏறுமா இறங்குமா அப்படின்ற ஒரு இது, அதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு இந்த கேள்வியை கண்டுபிடிச்சா தான் இதுக்குண்டான கேள்வியை நம்ம இதுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து விஜய் ரசிகர், ஆனால் நான் வந்து அவர் தனியாக நின்றாருன்னா அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். நான் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா கொண்ட கொள்கைகள், அவர் என்ன கொள்கை சொல்கிறாரு, அவர் என்ன கோட்பாடு வைக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் பயணிச்சிட்டேன், இவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ தூரம் பயணிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து தாவ முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் என்ன அப்படின்றது நிரூபிக்கலை. மக்களுக்கு எப்படி வந்து வழிகாட்ட போகிறோம், இந்த விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம், இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கும் சரி எம்பிக்கும் சரி அவங்களுடைய வேலை என்னன்னே தெரியாது. ஒரு எம்எல்ஏக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து ஜிடிபி க்ரோத்தை டெவலப் பண்ணணும். ஜிடிபின்னா என்னன்னு கேளுங்க, இங்கே இருக்க எம்எல்ஏ கிட்ட ஒருத்தங்க கூட சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஜிடிபி க்ரோத் ஏற்றணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. தனிப்பட்ட வருமானம் வந்து ஒரு நபருக்கு வந்து ஏறணும் அப்படின்றது தெரியாது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபருக்கு தனிப்பட்ட வருமானத்தை எப்படி உயர்த்துறது, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதுமாதிரி விஜய் அவர்களும் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஏன்னா இப்போது 13 வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணியாச்சு, அரசியல்ன்ற ஒரு இதில் ட்ராவல் பண்ணியாச்சு. எவ்வளோ அசிங்கங்கள், எவ்வளோ அவமானங்கள் எல்லாமே நடந்துருச்சு. இப்போ விஜய் வந்தவுடனே விஜய் கிட்ட ப்ரெஸ்காரங்க கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு. ஒரே ஒரு கேள்வி வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, இந்த புஷி ஆனந்த் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சீமான் சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பித்தாரா அப்படின்னு சொல்லி. அந்த கேள்வியே தப்பான ஒரு கேள்வி. விஜய்க்கு ஒரு எண்ணம் இருக்குது, மக்களை காப்பாற்றணும், மக்களில் வந்து சென்று சேரணும் அப்படின்றது. அதை புரிஞ்சிக்காமல் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, அதுவே தவறான கேள்வி. இதுக்கு விஜய் எப்படி ரிப்ளை பண்ணியிருப்பார்? ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிடும். இப்போ சீமான் வந்து நிறைய டைலாக் சொல்லுவார், அதில் எல்லாத்துக்கும் ஒன்று இது மாதிரி. அதுமாரி விஜய் என்ன இது பண்ணுறாங்க, இப்போது விஜயகாந்தை வந்து எவ்வளோ மோசப்படுத்தி அவர் வந்து சரிவு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்தமாரி விஜய் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றது வந்து என்னோட இது. அதனால் வந்து அரசியலோட ஆழத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கூட வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் இருக்கணும். அதுக்கு அண்ணன் கூட இருந்தால் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு இப்போ வந்து ஏபியில் ஆந்திர பிரதேசில் என்ன நடந்துச்சு, இவர் வந்து சிஎம்மாக இருக்கார், இவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாக்கை பிரிக்காமல் ஒன்றா இருந்து மக்களுக்கு நல்லது செய்வோம். நீங்கள் அதிகப்படியான சீட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்களா, நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, நாங்கள் வந்து ஆளுங்க இதுவாக இருக்கோம், ஆப்போனன்ட் கட்சியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தா மட்டும்தான். அப்படி இல்லை அப்படின்னா விஜய்க்கு வந்து 10% ஓட்டு போவோம், சீமானுக்கு அதே 8% ஓட்டு வரும், இன்னொருத்த வந்து ஆண்டுட்டு போயிடுவோம். இது கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். 2 பேரும் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இந்த திராவிட கட்சியை வந்து இந்த மண்ணிலேருந்து அகற்ற முடியும்.